நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி இந்நிகழ்ச்சியினுடைய இன்றைக்கு நாம் எடுக்கிற மிக முக்கிய தலைப்பு திருவான்மியூர் உத்தண்டி சாலை அமைப்பதில் மெகா ஊழல் 700 கோடி ஊழல். திமுக அரசினுடைய விஞ்ஞான ரீதியான ஊழலுக்கு உயர்நீதிமன்றம் தடை. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை திருவான்மியூர் உத்தண்டி வரைக்கும் ஒட்டுமொத்த 14.2 கிலோமீட்டர் 4 வழிச்சாலை உயர்மட்ட அமைப்பதற்காக ஹைதராபாத்தை சார்ந்த KNR கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்திற்கு வழங்குவதற்காக தமிழ்நாடு அரசு முடிவெடுத்தது. ஒரு நிச்சயமாக இது போன்ற டெண்டர்களில் பல அமைப்புகள் ஈடுபடுகின்ற போது மத்திய பிரதேசத்தை சார்ந்த திலீப் பில்காஃப் என்ற நிறுவனமும் கூட அவர்களுக்காக மனுவை விண்ணப்பித்திருந்த நேரத்தில் எல்லாவித முழு சலுகையும் இதைவிட மிக குறைவான அளவிலே 600 கோடி ரூபாய் அளவில் கோட் பண்ணியிருந்ததாக சொல்லப்படுகிற திலீப் பில்காட் நிறுவனம் அது நிராகரிக்கப்பட்டுள்ள காரணங்களை அறிய முடியவில்லை. இதை எதிர்த்து திலீப் பில்காட் நிறுவனம் வழக்கு தொடர்ந்து KNR நிறுவனத்தை விட தங்களது நிறுவனம் சுமார் 600 முதல் 700 கோடி வரை குறைவான விலையை குறிப்பிட்டிருந்தும் தாங்கள் எதற்காக நீக்கப்பட்டோம் என்ற காரணத்தை சொல்லவில்லை. தங்களது தொழில்நுட்ப தகுதி எந்த அடிப்படையிலே நிராகரித்தார்கள் என்ற காரணத்தையும் அதிகாரிகள் முறையாக அறிவிப்பானை செய்ய வேண்டும் என கேட்டிருந்தார்கள். இப்போது திமுக அரசு கொடுத்திருக்கிற இந்த KNR நிறுவனம் NH66 சாலையில் ஏற்கனவே 2025 இந்த நிறுவனம் ஒரு பிளாக் லிஸ்டட் நிறுவனம் என்பதும் கருப்பு பட்டியல் நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்குவதும் 26-27க்கு முன்பே அவசர கதியில் இதை திமுக ஒதுக்கியிருப்பதும் இந்த KNR நிறுவனம் யார், இதற்கு பின்னணி என்ன, 700 கோடி அளவில் ஊழல் நடந்திருப்பதாகவும் கூட பல விவகாரங்கள் நமக்கு வந்திருக்கிறது. கேரளத்தின் பல பகுதிகளில் நெடுஞ்சாலைகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆழமான விரிசல்களும் சேதங்களுக்கும் இதே நிறுவனம் தன் பணியில் ஏராளமான தொய்வை காட்டிய நிலையிலும் கருப்பு பட்டியலில் இருந்த இந்த நிறுவனத்தை ஏற்கனவே தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் நீக்கிவிட்ட பிறகும் திமுக இவற்றை சேர்த்திருக்கிறார்கள். திமுக ஆட்சி காலத்தில் தொடங்குவதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் அதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய துடிப்பதற்கு காரணமும் CBI விசாரணை தேவை போன்ற குரல்கள் எழுந்திருக்கிறது. இது குறித்து பேச நம்மோடு மூத்த வழக்கறிஞர் தோழர் ராமநாதன் அவர்கள் இணைகிறார். பேரிடர் மேலாண்மை நிபுணர் திரு பிரபுகாந்தி, இன்னும் சற்று நேரத்தில் துரை கருணா அவர்களும் குமார் ஐயா அவர்களும் இணைய போகிறார்கள். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ராமநாதன் சார், இப்படி ஒரு பெரிய மெகா ப்ராஜெக்ட் ஊழல், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்திடம் மக்கள் என்ன எதிர்பார்க்க முடியும்? மக்கள் என்ன நல்ல ஆட்சி, நல்ல ஊழல் இல்லாத ஆட்சி, அல்லது சிறப்பான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கக்கூடிய ஆட்சி அப்படின்னு ஏதாவது எதிர்பார்க்க முடியுமா? இந்த முதல்வர் அங்கே துபாய், அங்கே அரபு நாடுகளுக்கு போய் நான் முதலீட்டை ஈர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி முதலீட்டை ஈட்டு வந்தார். என்னன்னா லாலா லாலா லூலு லூலுன்னு அந்த லூலு கம்பெனிக்கு நான் சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இருக்கும்போது அந்த சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீட்டுக்கு ஆதரவாக அவர் ஓட்டு போட்டார். அந்த கொள்கையை பின்பற்ற, அதாவது வெளியில் ஓட்டு வாங்குவதற்காக சொல்லுவது ஒன்று, அங்கே பாராளுமன்றத்தில் செயல்படுத்துவது ஒன்று என்பது தான் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த லூலு கம்பெனியை கொண்டு வந்து இப்போ கோயம்புத்தூரில் கடை திறந்திருக்காங்கன்னு போட்டிருக்கு. இப்போ கோயம்பேடு மார்க்கெட்டை, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை அவர்களுக்கு கொடுப்பதற்கு பேச்சு நடத்துவதாக இப்போ ஒரு வழக்கில் பேச்சு நடக்கிறது. அது ஏற்கனவே நடந்துக்கிட்டே இருக்குது. அதை பல்வேறு கட்சி தலைவர்களும் அதை எதிர்க்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தூய்மை பணிகளை, சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை விடுவதற்கு இங்கே தமிழ்நாட்டில் உள்ள, அதாவது நம்ம அந்த பாலிசியை எதிர்க்கிறோம், அது வேறு விஷயம். ஆனாலும் கூட அந்த தமிழ்நாட்டில் எந்த கம்பெனிக்கு லாய்க்கு கிடையாது. தமிழ்நாட்டில் தூய்மை பணிகளை செய்வதற்கு அந்த ஓங்கோலியா கம்பெனி, ஆந்திரா கம்பெனிக்கு தான் தகுதி இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லி ராம்கி கம்பெனிக்கு டெண்டர் விட்டாங்க. இன்னைக்கு பாருங்கள், KNR கம்பெனி இன்னைக்கு
அந்த திலீப் மத்திய பிரதேசத்தில் உள்ள திலீப் ஃபிட்கார்ட் அந்த கம்பெனி இன்னைக்கு 700 கோடி ரூபாய் குறைவாக டெண்டர் கொடுத்தும் கூட, டெண்டர் புள்ளிகள் கொடுத்தும் கூட, கேஎன்ஆர் கம்பெனிக்கு இன்னைக்கு ஆந்திரா கம்பெனிக்கு அவங்க வந்து டெண்டர் ஒப்பந்த புள்ளியை நிறைவு செய்து அவர்களுக்கு டெண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், எல்லாமே தமிழ்நாட்டினுடைய வேலைகளை பூராத்தையுமே இன்னைக்கு அந்நிய மாநிலங்களுக்கு, இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு ரேஷன் கடையில் ஏதாவது துணி கொடுக்கணும் அல்லது ஏதாவது கரும்பு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட வேறு மாநிலங்களிலிருந்து கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அந்த வேலையைத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் செய்கிறது. இதில் அதே மாதிரி இப்போ எண்ணெய் வாங்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து மலேசியாவிலிருந்து இந்த எண்ணெயை வாங்காதீங்க, பாமாயில் எண்ணெயை வாங்காதீங்க, தமிழ்நாட்டில் உள்ள தேங்காய் எண்ணெயோ அல்லது நல்லெண்ணெயோ கொடுங்க அப்படின்னு விவசாயிகள் கதறினாலும் கூட அவர்களிடமிருந்து வாங்காமல் விவசாயிகளை வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இருக்கிறது. அதே மாதிரி தான் இன்றைக்கி கேஎன்ஆர் நிறுவனம் நீங்கள் சொன்ன மாதிரி பன்வேல், அதாவது மும்பையிலிருந்து பன்வேல் வரை அந்த ரோடு சீரமைப்பு வேலைகளை செய்யும்போது அது பல்வேறு முறைகேடுகளை செய்ததுனால அந்த பட்டியலிருந்து கருப்பு பட்டியலில் தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம் வைத்ததற்கு பின்னால் இங்கே தமிழ்நாட்டில் கொடுக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், கருப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டியது அந்த நிறுவனத்தை மாத்திரமில்லை, இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தையும் கருப்பு பட்டியலில் தான் வைக்கணும். அதே மாதிரி தான் ஏற்கனவே அங்கே நாங்கள் மாத்திரமாக துட்டு வாங்குகிறோம், திமுக விட்ட விடுதலை சிறுத்தைகளும் வாங்குறாங்க, மற்ற கட்சிகளும் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்களே இந்த காம்ரேடுகள், கம்யூனிஸ்டுகள், அவங்களும் அந்த கருப்பு பட்டியலில் வைக்கக்கூடிய கேஎன்ஆர் நிறுவனத்தை தான் அங்கே கேரளாவில் பல வேலைகளை டெண்டர்களை கொடுத்து அவர்கள் வேலை செய்ய சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், அந்த ஊழல் கூட்டணி, அந்த காம்ரேடுகளுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் உள்ள ஊழல் கூட்டணி அதுதான். அவர்கள் அந்த ஊழல் கூட்டணிக்காகத்தான் அந்த கேஎன்ஆர் கம்பெனியை தேடி பிடித்து அது ஒரு கருப்பு பட்டியல் கம்பெனிக்கு இவ்வளோ பெரிய ஊழல். 700 கோடி ரூபா நாங்கள் குறைவாக கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பல்வேறு தினங்களில் ஒப்பந்த புள்ளியை திறப்பதற்கு அந்த ஒப்பந்த நிபந்தனைகளை ஒரு 5 கம்பெனிகள் இதில் 2100 கோடி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு 5 கம்பெனிகளும் சரியாக அதற்கு அந்த டெண்டர் நிபந்தனைகளை பூர்த்தி செய்திருந்தன. இந்த கம்பெனியால் அந்த டெண்டர் நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலை இருந்ததால் பல நாட்கள் ஒத்தி வைக்கப்பட்டு, கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாட்கள் தினங்கள் ஒத்தி வைக்கப்பட்டு, அதற்கு பின்னாலே இந்த கம்பெனி எப்படி அந்த டெண்டர் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சூழ்நிலை வந்தபோது கரெக்டாக இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ பிரபு சார் கொஞ்சம் நிறைவாகவே நம்முடைய ராமநாதன் நிறைய விஷயம் சொன்னார். இப்போ இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் எனக்கு என்ன விஷயம்னா, சார் சொன்னாங்க ராமநாதன் சார், அதனுடைய குறிப்பை நான் பார்த்தா கடந்த வருஷம் அக்டோபர் 23ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த இதை தொழில்நுட்ப ஒப்பந்த புள்ளி கான்ட்ராக்டுக்கான இதை நவம்பர் மாதத்துக்கு அவங்க தள்ளி வச்சு அதுக்கப்புறம் ஒத்தி வைக்கப்பட்டு நவம்பர் 17 ஏன் திறக்கப்பட்டது அப்படின்னு சர்ச் பண்ணி பார்த்தா, இந்த கேஎன்ஆர் நிறுவனம் ஏற்கனவே கொடுத்த ஒப்பந்தத்தில் ஃபுல்ஃபில் ஆகலை. அப்போ அவங்களுக்கு நிறைய சகாயம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த திலீப் பில்ட்கப் நிறுவனம் 700 கோடி வரை கோட் பண்ண பிறகும் குறைவாக அவங்கள ரெஃப்யூஸ்ட். இது எவ்வளோ பெரிய பொது சொத்து களவாடப்படுகிறது சார். இப்போது ஒரு டெண்டரிங் ஒரு டிரான்ஸ்பரன்சி சிஸ்டம் இருக்கணும்னு சொல்லுவாங்க, வெளிப்படைத்தன்மை. இது உண்மையிலேயே ஸ்டேட் கவர்மெண்ட் தான், ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த டிரான்ஸ்பரன்சி சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் இந்த கேஎன்ஆர் அந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ரெடி ஒரு பிளாக் லிஸ்டட் கம்பெனி, எல்லாருக்குமே தெரியும். ஆமாம். அப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்ததுலேயே ஒரு உள்ளர்த்தம் இருக்குது. இன்னொன்று சார் ஊழல்ன்ற, அதாவது இந்த டெர்மினாலஜி இப்படி சொல்லலாம், அதாவது அவங்க ஊழல் பண்ணலை. எப்படி பண்ணலான்னா, 700 கோடியா ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு 2000 கோடியும் கொடு, அப்போது 2000 கோடி 700 கோடி எக்ஸ்ட்ரா ஆகிடுதுல்ல, அப்போ அது விஞ்ஞான ஊழல் மாதிரி தானே. அப்போ அந்த கான்ட்ராக்டர் கம்பெனி கொட்டேஷன் கொடுக்குற மாதிரி ஆகிடும். இது மக்களையும் எல்லாருமே ஏமாத்துகிற மாதிரியான விஞ்ஞான ஊழல் தான் டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னோம். இன்னொரு பாயிண்ட்டு இருக்கிறதுலே ஒரு கொட்டேஷன் தராங்க, L1 L2 L3ன்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்திய சரித்திரத்திலே L1 கான்ட்ராக்டு தான் தருவாங்க. நிறைய டெண்டரிங்லாம் வேரியேஷன் எப்படி இருக்கும்னா,
ரூபாய் 3000 ரூபாய் வேரியேஷனில் கூட சில கான்ட்ராக்ட் கை நிறுவி போயிருக்கு. ஆமாம், அவங்க திலீப் அவங்க சொன்ன பெரிய தரப்பு என்னன்னா, இருக்கிற இதுலேயே பாதி அமௌண்ட் நான் பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு ஒரு நியாயமான கேள்வி கேட்டிருக்காங்க. உண்மையிலே உயர்நீதிமன்றம் பாராட்டக்கூடிய விஷயம், ஒரு நல்ல விஷயம் எடுத்திருக்காங்க. உண்மையிலே அர்பனைசேஷனுக்கு இந்த பிரிட்ஜஸ் இதெல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. திருவான்மையூர்லேருந்து உத்தண்டி சாலைக்கு கம்பல்சரி எலிவேட்டட் பிரிட்ஜ் ஆகும். ஆனால் அதுக்கு ஒரு காஸ்ட் எஸ்டிமேஷன் ரிப்போர்ட் இருக்குது, பிஓக்யூன்னு சொல்லுவாங்க, பில் ஆஃப் குவான்டிட்டின்னு இருக்குது. அப்போது ஒரு 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 நிறுவனத்தால் ஒரு 650 கோடியில் முடிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் 800 கோடின்னு கொடுக்கலாம். ஆனால் 2000 கோடின்றது தான் வந்து யாராலுமே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாத விஷயமா இருக்குது. இதுதான் வந்து யாராலையும் ஏற்றுக்கொள்ள ஒன்று. அதாவது பக்கெட்டில் ஓட்டன்னு வாங்க பார்த்தீங்களா, இது வந்து டெண்டர் கோசமே, ஊழல் கோசமே இந்த டெண்டர் கொண்டு வந்து, அதுவும் எவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு கம்பெனிக்கு ஃபேவராக கோசம் அந்த டெண்டர் டேட்டு தள்ளி வைக்கிற அராஜகம் வந்து இப்போ தான் மெயினாக பார்க்குறோம். நேரு சார், இப்போ ஒரு சின்ன கேள்வி. இந்த உத்தண்டி சாலைக்கு உயர்நீதிமன்றம் தடை செஞ்சுருக்கிறாங்க. இப்போ 600-700 கோடியை அவங்களோட கீழே கோட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ மொத்த டெண்டருடைய வேல்யூ எவ்வளவு? இப்போ திலீப் பிட்காஃப் கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் 600-700 கோடி வரை குறைவான விலையை குறிப்பிட்டிருந்தோம், எங்களது டெண்டர் நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்த டெண்டருடைய அளவு எவ்வளோ? ஒரு 1200-1300 கோடி தான் இருக்கும். 1200-1300 கோடி தான் இருக்கும். இப்போ இவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது. ஒரு 50,000 சாரி, ஒரு 1000 கோடியெல்லாம் இல்லை. அதாவது சாரி, ஒரு 100 கோடி 20-50 கோடி இல்லை, 1000 கோடி ரூபா பாருங்க. அப்போ 1000 கோடி ரூபா ஊழல். ஸோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷனில் சார் இந்த பிஓக்கின்னு சொல்லுவாங்க சார், பில் ஆஃப் குவான்டிட்டி. இந்த ரோடுலாம் போடுச்ச எந்த பொதுமக்களும் டேப் வச்சு ஒன்றும் அளக்க போகிறதில்ல. இப்போ நீங்கள் இந்த 2 அது நிறுவனங்களுக்கு தெரியும், அரசுடைய மானிட்டரி ஏஜென்சிலாம் இருக்கு, அவங்களுக்கு தெரியும். நிறுவனத்திலையும் ஒன்று திருப்பி சொல்கிறேன், கவர்மெண்ட் சைடு இல்லை இந்த மாதிரி எக்ஸிக்யூஷன் பண்ணுறச்ச பிஎம்சின்னு சொல்லுவாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்ட். அந்த மாதிரி பீப்புளை வச்சு மானிட்டர் பண்ணால் தான் இந்த மாதிரி ஊழல்கள் நடக்காமல் தடுக்க முடியும். நான் திருப்பி ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த ரோடில் வந்து இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணுறச்சு வெறும் 3 இன்ச்சு 4 இன்ச்சு அந்த மாதிரி சின்ன சின்ன லெவலில் டிஃப்ரென்ஸ் வந்தால் கூட கோடிக்கணக்கில் கொள்ளடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வர்றதுக்கான இருக்குது. இதுதான் பாயிண்ட். அடுத்த திருப்பி சொல்கிற விஷயங்கள், ஏன் அந்த கேஎன்ஆர் இதுக்கு கொடுத்தீங்க, அவன் வந்து பிளாக் லிஸ்ட்டில் இருக்கான். அப்போது ஒன்று ஃபண்டே ஒன்றும் அலோகேட் ஆகலை. இப்போ அடுத்தது எலெக்ஷன் வரப்போகுது, அடுத்தது பட்ஜெட் வரப்போகுது. அப்போ அந்த கேள்வி கரெக்டு தானே. இப்போ ஊழல் பண்ணுறதுக்கு இப்போ அந்த கான்ட்ராக்டர் இருந்து நீங்கள் எவ்வளோ காசு வாங்கினீங்க? ஏன்னா இது ஃபண்ட் அலாட் பண்ணுறது யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்? இல்லை, ஸ்டேட் கவர்மெண்ட். ஸ்டேட் கவர்மெண்ட் ஃபண்ட். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு டெண்டர் இது பண்ணுறச்ச டெண்டருக்கு ஃபண்டிங்கே அலோகேஷன் ஆகலை. அப்போது இவங்களுக்கு அவார்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ அந்த ஃபண்டு எங்கேருந்து வரப்போகுது? அப்போ இப்போவே அதாவது ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்க. இப்போ டெண்டர் பண்ணி கோட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்தது யார் ஆட்சி அமைச்சாலும் அந்த இது ஃப்ளோ ஆகும். ஆமாம், அதுதான் சைன் ஆகிடுச்சு, எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுதான் பண்ண. அதில் வந்து இப்போ உண்மையிலே உயர்நீதிமன்றம் ஒரு கரெக்டான நடவடிக்கை எடுத்திருக்கு. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும். ஒன்று திருப்பி விஷயம் சார், நீங்களே ஒரு வீடு கட்டுறீங்க வச்சுக்கோங்க, பொதுமக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுறேன். ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 2000 ரூபாய். இன்னொருத்தர் என்ன தருவான், ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 1800 ரூபாய் கொடுப்பான், இல்லாட்டி 2100 ரூபாய் கொடுப்பான். 1900 கொடுத்தாலும் சிக்கல் தான், சிக்கல் கை மாறிடும். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க 2000 ஸ்கொயர் ஃபீட் தான், சின்ன கோடு பக்கத்தில் பெரிய கோடு ஏற்றிட்டாங்க. 4000 ரூபாய் ஒரு ஸ்கொயர் ஃபீட் 4000 ரூபாய்க்கு தரணும். எந்த முட்டாளாவது ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு 4000 ரூபாய்க்கு கொடுப்பானா சொல்லுங்க? அப்போ இது வந்து மக்களோட வரி பணம், மக்களோட பிரபு. இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பிக் டிஃப்ரென்ஸ், வைடு டிஃப்ரென்ஸ், ஒரு அகலமான மீண்ட டிஃப்ரென்ஸ் இருந்திருக்கு. ஒருவன் 500 ரூபா கோட் பண்ணால் டிஎம்கே கவர்மெண்ட் 2000 கேட்டவனுக்கு கூட கொடுத்துருக்குறாங்க. அது எப்படி அலாட் பண்ணாங்க, எந்த அடிப்படையில், எவ்வளோ தைரியம் இருக்கும், நாளைக்கு ஆட்சி போனால் புதிய அரசு வந்தால் இதை நோண்டி எடுத்தால் பல சிக்கல்கள் வருமே என்ற அச்ச உணர்வும் அவர்களுக்கு இல்லை. நம்ம 2வது பேசுவோம். திரு குமார் சார் இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு கலந்து கொள்கிற அறிவுசார் தளத்திலிருந்து தோழர் குமார் ஐயா. இப்போ பல பேர் வந்து போட்டி போடுவாங்க ஒரு அரசாங்க நிறுவனத்தில். அதுக்கு சில குவான்டிட்டி, அதாவது குவாலிட்டி இருக்குது, டிசர்வ்டு பெர்ஃபார்மன்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த கேஎன்ஆர் நிறுவனம் ஹைதராபாத் பேஸு, பில்காஃப் வந்து மத்திய பிரதேசம். அவன் பில்காஃப் வந்து எல்லாமே ஃபுல்ஃபில் ஆனாலும் கேஎன்ஆர் நிறுவனத்திற்காக அவர்கள் காலதாமதம் செய்து டேட்டை தள்ளி வச்சு எடுத்துருக்கிறாங்க. பில்காஃப் வழக்கே தொடுத்துட்டாங்க. நான் எல்லாம் கொடுத்தோம், 600-700 கோடி ரூபா கம்மியாக கோட் பண்ணோம், நான் எதுக்கு நிராமத்தேன், என்னுடைய குவாலிட்டி இருக்குது, வி டூயிங் ஃபார் த பெஸ்ட்டு, அவர் எங்களுக்கு நல்ல ஒரு இது டிசர்வ்டு பெர்ஃபார்மன்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம், பிளாக் லிஸ்ட் இருக்க மாதிரி 700 கோடி ரூபா டிஃப்ரெண்ட் வருது.
மொத்தம் அந்த டெண்டருடைய காஸ்ட் ஓவராலா 1998.30 கோடி. 2000 கோடி வச்சுக்கலாம். அதில் 700 கோடி ரூபா குறையுதுனாக்கா 1300 கோடி ரூபா தான் அதனுடைய அவங்க கோட் பண்ணியிருக்காங்க திலீப் நிறுவனம். ஆனால் இதை எப்படி இது வந்து ஒரு 80 ஐட்டம் 80 சாலைகள் இதில் அடங்குது. அதில் வந்து ஒரு 1816.15 கோடி ஒரு ஒரு அலோகேஷன், ரெண்டாவது 31.80 கோடி ஒன்று, 101.75 கோடி, 48.75 கோடி, 85 லட்சம், ஏன்னா மொத்தம் 1998.30 கோடி. அந்த இவ்வளவுத்தையும் இதிலேருந்து 700 கோடி ரூபா கம்மியாக கொடுத்துருக்கிற நிறுவனம், நல்ல குட்வில் இருக்கிற நிறுவனம் அந்த திலீப்ங்கிற கம்பெனி. சார் இது எவ்வளோ பெரிய அநியாயம் சார். இது சகிக்க முடியாத ஊழல் 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 ஊழல். இந்த ஒரு உதாரணம் போதும். இந்த இது இப்போ அதாவது வரதுக்கு முன்னே அரசாங்கம் அடுத்தால இப்போ 2 மாதத்தில் அரசாங்கம் இப்போ நோட்டிஃபிகேஷன் அநேகமாக எனி மூமெண்ட் வரணும். இன்னொரு 15 நாளில் வந்துடும். வந்ததுக்கப்புறம் இவங்க ஒன்றும் பண்ண முடியாது. இது தெரிஞ்சிருந்தோம். கடந்த மாதம் ஜனவரி 14 இதை இந்த அறிவிப்பை கொடுத்து இது டெண்டரை பண்ணி ஒரு 4-5 நிறுவனங்கள் அதில் தொடர்பு கொண்டு இதில் டெண்டர் விடுறதுடைய நோக்கம் என்ன? அரசாங்கத்துக்கு நல்ல தரமான வேலையை குறைந்த செலவில் யார் பண்ணி கொடுக்க முன் வர்றாங்களோ அவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது ப்ரியாரிட்டி. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவன் அவ்வளோ குறைச்சி கொடுத்தோம் அதை அந்த கம்பெனியை தூக்கி தூர வச்சுட்டு இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது, இந்த கம்பெனி கேரளாவில் ரோடு போட்டு கேரளாவில் ரோடெல்லாம் வெடிப்பாகி பெரிய கம்ப்ளைண்ட் ஆகி தர நிர்ணய பட்டியலேருந்து தூக்கி தூர வச்சு பிளாக் லிஸ்ட். அது நேஷனல் ஹைவேஸ்ல இவங்க வேலை எடுத்திருக்கான். ஆமாம், எடுத்து தான் கிராக் ஆயிருக்கு கம்ப்ளீட்டா. ஆகையினால எவ்வளவு சர்க்காரியா கமிஷன் சொன்ன வார்த்தைகளை இன்னும் தொடர்ந்து பயன்படுத்த வேண்டிய சூழலை இது ஏற்படுத்தி 100 மடங்கு அதிகம் சொன்னா சார் சொன்னது போல 100 மடங்கு அதிகமான, அதாவது செய்துக்கிட்டு இருக்கிற கடந்த நடப்புல செய்துக்கிட்டு இருக்கிற ஊழலை பற்றி நம்ம இப்போ பேசலை. நடப்புல நடக்கிற இது இப்படின்னா இதை ஒரு 100ஆல் பெருக்கிக்கணும். அதாவது நாளைக்கு என்ன நடக்குங்கிறத நாளைக்கு நம்ம இருக்கமா இல்லையா, நம்ம அரசாங்கத்துக்கு மக்கள் வாக்களிக்க போகிறாங்களா, நம்ம அரசாங்கத்தை அமைப்போமாங்கிறதெல்லாம் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அடுத்த வருஷம் 26-27 பட்ஜெட்டில் அலோகேஷன் பண்ண வேண்டிய இதெல்லாம் முன்னக்கூட்டியே எடுத்து ஏப்பம் விடணும் அப்படின்னு நினச்சி திட்டம் போட்டு தனக்கு சாதகமான ஒரு கம்பெனிக்கு இந்த அரசாங்கம் கொடுக்குதுன்னா கட்டு சோத்துக்கு பூனே காவல் வச்ச கதையாக தான் இருக்கிறது. இந்த 7 கோடி மக்களும் 7.5 கோடி மக்களும் இந்த அரசாங்கத்தை நம்பி உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு இந்த அரசு ஏதோ செய்து போல் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு. ஒரு வெளிநாட்டு கம்பெனியை நீங்கள் ஸ்டாலின் போகிறார், ஸ்பெயினுக்கு போகிறார், அமெரிக்காவுக்கு போகிறார், ஜெர்மனிக்கு போகிறார், ராமநாதன் சொன்ன மாதிரி யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் வரைக்கும் போகிறார். அங்கேருந்து ஒரு கம்பெனி இந்தியாவுக்குள்ளே வருதுன்னா ஒரு 100 கோடி 300 கோடி இன்வெஸ்ட் பண்ணுறதே பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிற போது ஒரு தனி அரசியல் கட்சியும் அதன் சார்புடைய நிறுவனங்களும் மக்களின் பணத்தை காவு கொள்கிற 700 கோடி என்பது எவ்வளவு பெரிய வருமானம், எத்தனை பெரிய கோடிகள். கற்பனை செய்து பாருங்கள். கற்பனை செய்து பாருங்கள். ஆகையினால் இந்த அரசாங்கம் ஒரு நிமிஷம் அரசவை அந்த அரியணையில் உட்கார்றதுக்கு தகுதி இல்லை என்று நான் சொல்ல கடமைப்பட்டு. இப்போ எதுக்கு நீதிமன்றம் தரப்பட்டிருக்காங்க? வேற அலிகேஷன் ஆகல, பணம் கொடுக்கல. இந்த திட்டமே எவ்வளவு பெரிய திட்டத்தின் அடிப்படையில் இதை செயல்படுத்துறாங்க. இதை எப்படி லாபகமா பொதுமக்களுடைய பணத்தை எப்படி சாப்பிடுறாங்க? எதுக்கு இன்டர்ம் தடை போட்டிருக்காங்கல்ல கோர்ட், இடைக்கால தடை. கோர்ட் தான் தடை. அப்ப அதுக்கான ஆதாரங்கள்லாம் சப்மிட் ஆன பிறகு தானே பண்ணிருப்பாங்க. கோர்ட் உடனே இது வேற, இதுக்கு ஒரு ஆதாரம் தேவையில்லை சார். ஒரு வேலையை நீங்க 2000 கோடிக்கு செய்யறீங்க, இவர் 1700, 1300, இவர் 1200 செய்யறான்னு சொன்னாருன்னா அவருக்கு கொடுக்கணும். அதை மீறியாச்சுன்னா அது கிடையாது, அவ்வளவுதான் ஃப்ராடுன்னு. ஆனா எல்லா பிரிஸ்கிரிப்ஷனும் இந்த நாம்ஸ், இந்த ரூல்ஸ், இத்தனை கண்ணாடி, இவ்வளவு திக்கு எல்லாம் இருக்குல்ல, எல்லாம் தான் இருக்கு. எல்லாரும் அது ஸ்டாண்டர்டு. அது ஸ்டாண்டர்டு. அதுல வந்து மாற்றம் இல்லை. அது காம்ப்ரமைஸே கிடையாது. அங்க செய்யும் போது ஃப்ராட் பண்ணிடுவாங்க, அது வேற. ஆனா ரெக்கார்டடா என்ன பண்ணுவாங்க, இந்த நாம்ஸ் எல்லாம் இருக்கணுங்கிறது கண்டிஷன், பேசிக் கண்டிஷன், கிரவுண்ட் ரூல்ஸ். அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் அங்கே கோட் பண்ணியிருக்கிறது, டெண்டரில் கோட் பண்ணியிருக்கிறது நீங்கள் 2000 கோடி, இவர் 1800 கோடி, இவர் 1500 கோடி, இவர் 1200 இருந்தால் அவருக்கு கொடுக்கணும். இதுதான் கிரவுண்ட் ரூல், டெண்டரோட கிரவுண்ட் ரூல் தான். இதை பிரேக் பண்ணி அந்த அது என்ன திலீப் கம்பெனி
700 கோடி ரூபா இந்த 1933 கோடி ரூபா 1998 கோடி ரூபாயிலேருந்து 700 கோடியை கழிச்சா நீங்க ஒண்ணு 2000 கோடினே வச்சுக்கிடுவோம். 2000 கோடி 1300 கோடி 700 கோடி ஒரு இதில் எடுக்கணும்னா ஒரு அரசாங்கம் ஆட்சி முடிய போது ஆயுள் போகுது, வீட்டுக்கு டெபாசிட் இழக்க போது, எல்லா தொகுதியிலையும் இந்த தேர்தலில் டெபாசிட்டே இழந்துரும் சார். நான் சாபம் விடுறேன் சார், இந்த அரசை சாபம் விடுறேன். நான் ஒரு கடவுள் நம்பிக்கை உள்ளவன், அவங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம், நான் சாபம் விடுறேன். பொதுமக்கள் ரோட்டில் பாரிஸ் கார்னரில் ராத்திரி 9 மணிக்கு போய் பாருங்கள் சார், அவ்வளோ பேர் ரோட்டில் பேமெண்ட்டில் படுத்து கிடக்கான் சார். 3 தலைமுறையா நான் 30 வருஷம் முன்னே பார்த்த குடும்பம் இன்றைக்கி வயசாகி அதே இடத்துல தான் படுத்துருக்கான். பகலில் பூரா வேலை ட்ரை சைக்கிள் ஓட்ட வேண்டியது, வேலை செய்ய வேண்டியது, ஆணும் பெண்ணு வேலை செய்வாங்க. ராத்திரி வந்து அவங்க தங்குறதுக்கு இடம் அந்த பேமெண்ட் தான். அதில் வண்டியை விரிச்சிட்டு அதில் படுத்து கிடக்குறேன். அவனுக்கு சேர வேண்டிய தொகையெல்லாம் எடுத்து சாப்பிட்றீங்களே, உங்களை நீங்களாம் நல்லா இருப்பீங்களா? இந்த மாதிரி பண்ணலாமா? பேசுவோம் சார். துரைக்கண்ணா சார், இப்போ முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் கதைக்கு ஒப்பானது. ஐயா நான் நிறையலாம் பேசலை, என்ன பாருங்க. ஆமாம், ஒருத்தன் வந்து 2000 ரூபாய்க்கு இந்த கான்ட்ராக்டை சொல்கிறான், ஒருத்தன் 1900 ரூபா. நம்ம 5 பேர் கான்ட்ராக்ட் இருக்கோம். ஒரு மனுஷன் சொல்கிறார், ஐயா நீங்கள் சொன்ன மாதிரி இத்தனை மூட்டை சிமெண்ட்டு, இவ்வளோ கல், இந்த நீங்கள் சொன்னக்கூடியதில் நான் பண்ணுறேன், 1300 ரூபா எனக்கு போதும் ஐயா, லாபம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்? யாருக்கு கொடுப்போம்? நீங்க பக்கத்துல நின்று பாருங்க ஐயா, நல்ல குவாலிட்டியா வர கட்டி தரேன், நல்ல தண்ணி தரேன், 1300 ரூபா போதும், அவசரம் இல்லப்பா 2200 ரூபாங்க. இல்லை, இப்போ இது தொடர்பாக நம்ம பேசணுன்னே எனக்கு அந்த 2G தான் ஞாபகத்துக்கு வருது. சரி, முன்ன வந்தவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் ஆமாம் கொடுத்தோன்னே இந்த துறைக்கு சம்பந்தமே இல்லாத புதிய புதிய நிறுவனங்கள்லாம் கொண்டு வந்து இதை விட 10 மடங்கு குறைவாக எங்களால் செய்ய முடியும், இந்த துறையில் இருக்கேன்னு போன பிரபலமான நிறுவனங்களை கூட ஒதுக்கி வச்சுட்டு 1,70,000 கோடின்னு அது இன்னும் ஒரு பெரிய அளவில் ஓடிக்கிட்டு கேஸ் கூட இன்னும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இதையும் தாண்டி இந்த விஞ்ஞான ரீதியான ஊழல்கிறது எப்போ வருதுன்னா 77 சர்க்காரியா கமிஷன் போட்ட அந்த தொடக்கம் தான். 76 டிசம்பரில் திமுக ஆட்சியை கலைத்து விட்டு 77 பிப்ரவரியில் சர்க்காரியா நீதிபதி தலைமையில் ஒரு கமிஷன் போடுறாங்க. மறைந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மறைந்த பொது உடைமை தலைவர் எம் கல்யாண சுந்தரம் அவர்களும் 1973-74 காலகட்டத்தில் 58 வகையான குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. இந்த 58 வகையான குற்றச்சாட்டில் 28 குற்றச்சாட்டுகளுக்கு பூர்வாங்க அந்த அடிப்படை முகாந்திரம் இருக்கிறது, இதன் மீது விசாரியுங்கள் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இந்த அடையார் பகுதியில் தான் அந்த நீதியரசர் இருந்து ஒரு மிகப்பெரிய அளவில் விசாரணை 13,000 பக்கங்கள் குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆனிச்சு. கோகுலகிருஷ்ணன் தானே நீதிபதி சர்க்காரியா கமிஷனில். அதில் அதிகபட்சமாக இந்த வீராணம் பைப் ஊழல், பூச்சி மருந்து தெளிப்பு ஊழல், கோதுமை பேர ஊழல், குளோப் தியேட்டர் ஊழல், இந்த மாதிரியான ஒரு ஊழல்கள். இதில் இந்த பூச்சி மருந்து தெளிப்புக்கான ஊழல் இருக்குல்ல, சிறிய ரக விமானங்களை வயல்வெளியில் போய் மருந்து தெளிக்கிறது. இதில் அந்த சிறிய ரக விமானங்களை வைத்திருக்கிற அந்த அமைப்புகளின் கூட்டமைப்பின் தலைவர் கம்பாட்டான்னு சொல்லி கர்நாடகத்தை சேர்ந்தவர். அவர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பிலே சொல்கிறார், நான் முதலமைச்சர் திரு கருணாநிதியை நம்பி ஏமாந்து விட்டேன், 5 முறை எவ்வளவு எந்தெந்த தேதியில் யார் மூலம் பணம் போனது அப்படிங்கிறத டைரியில் நோட் பண்ணி சர்க்காரியாவில் சாட்சியமாக சொல்கிறார். அப்போது இதை இன்னார் மூலம் அன்றைய வேளாண்மைத்துறை அமைச்சர் அன்பில் தர்மலிங்கத்திடம் ஒப்படைத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இந்த ஊழல் அடிப்படையிலேயே இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. இதை மறைப்பதற்கு விஞ்ஞான ரீதியில் திட்டமிட்டு இதை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அவருடைய இது. அது தொடர்பாக விசாரித்திருந்தால் மிகப்பெரிய அளவில் அது பெரிய அளவிலே அப்போ அந்த அந்த அப்படி ஒரு விஷயத்தை திருத்தம் சொல்லிக்கிறேன். அந்த வெர்டிக்டில் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலை. நம்ம அதையும் உண்மையை சொல்லணும்ல. நாம் விஞ்ஞான ரீதியை நம்ம சொல்லியிருக்கோம், ஆனால் நீதிபதி சொன்னதாக சொன்ன கருத்து உண்மை இல்லாத கருத்துங்கிறத நான் பதிவு செய்கிறேன். ஆனால் நம்மளை போன்ற அறிஞர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. வெளியில் அந்த காலகட்டத்தில் வந்தது தான் அந்த விஞ்ஞான ரீதியான ஒரு சில திருத்தத்துக்காக அவருடைய வெர்டிக்ட்ல இல்லை, இடைக்கால அறிக்கை வந்து நம்ம விவாதத்தை நடத்தும் போது நிச்சயமா அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ அந்த காலகட்டத்தில் அரசியல் ரீதியான ஒரு உடன்பாடு வந்ததுனால இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அதை அந்த விசாரணையவே அந்த அறிக்கையவே தாக்கல் செய்யாமல் போயிட்டாங்க. ஸோ அப்போது இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம் எப்போது ஆட்சிக்கு வந்தாலும் இந்த சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, லஞ்ச ஊழலில் அவர்கள் திளைப்பார்கள் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் தான் இப்போ அண்மை காலமாக நடைபெறுகிறது. இந்த 4 ஆண்டுகளில்
சொல்லுங்க. கிட்டத்தட்ட பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மேதகு ஆளுநர்கிட்ட ஒரு அறிக்கை சப்மிட் பண்ணிவிட்டு துறை வாரியான ஊழல்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்டியல். அந்த பட்டியல் அதில் என்னென்னா, ஒவ்வொரு துறை வாரியாக ஊரக வளர்ச்சித்துறையில் 60,000 கோடி, சுரங்கம் கனிம வளத்துறையில் 60,000 கோடி, எரிசக்தி துறையில் 55,000 கோடி, பத்திர பதிவுத்துறையில் 20,000 கோடி, நெடுஞ்சாலைத்துறையில் 20,000 கோடி, நீர்வளத்துறையில் 17,000 கோடி, சென்னை மாநகராட்சியில் மட்டுமே 10,000 கோடி ரூபாய்க்கு, பள்ளி கல்வித்துறையில் 5,000, தொழில்துறையில் 8,000 கோடி, மக்கள் நலவில் 5,000 கோடி, வேளாண் துறையில் 5,000 கோடி, உயர்கல்வியில் 1,500 கோடி, இந்து சமய அறநிலைத்துறையிலே 1000 கோடி, சிறைத்துறை 500 கோடி என்று சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய்க்கான பட்டியலை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். இது தொடர்பாக மேதக ஆளுநர் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நாங்கள் ஆட்சிக்கு வந்து நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு மனுவை கொடுத்துருக்குறாங்க. இதில் நீங்கள் மேம்போக்காக ஒரு ஆண்டுக்கு 1 லட்சம் கோடி அளவுக்கு, ஏற்கனவே அரசினுடைய கடன் தொகை அதுவே 4.5 லட்சம் 5 லட்சம் கோடி அதிகமாக இருக்குது. சுதந்திரம் பெற்றதிலிருந்து கடந்த அனைத்து இந்திய அதிமுக ஆட்சி வரைக்கும் ஒரு 5-5.5 லட்சம் கோடி, இன்றைக்கு 10 லட்சம் கோடியை தொற்றுருக்கு இந்த 5 ஆண்டுகளில் கடன் தொகை. ஆக இந்த கடன் தொகைக்கு இணையாக லஞ்ச ஊழல் மூலம் இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்குங்கிறது அதிர்ச்சி, பெரும் அதிர்ச்சி. இப்போ இந்த நாடு எதை நோக்கி போகிறது அப்படிங்கிறது தான் அதனுடைய நீட்சியாக தொடர்ச்சியாக தான் இன்றைக்கு இப்போ பிரபலமாக பேசப்படுகிற 2000 கோடிக்கான ஒப்பந்தத்தில் 700 கோடி ரூபாய் என்று எதிர்வரும் காலங்களில் 2006-2007க்கு பிறகு இந்த பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு, இப்போ இந்த இடைக்கால பட்ஜெட்டில் எந்த அளவுக்கு இதில் ஒதுக்க போகிறாங்க என்னன்னு தெரியல. பட் அடுத்து வருகிற ஆட்சி ஒரு முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் பண்ணுற போது தான் இந்த விஷயங்கள்லாம் எடுப்பாங்க. ஆனால் இப்போதே அதற்கான அந்த வேலை திட்டத்தை எல்லாம் உருவாக்கி இதற்கான ஒரு உத்தரவுகள்லாம் பிறப்பிக்கிறது என்பது உண்மையிலேயே இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி என்பது அந்த விஞ்ஞான ரீதியான ஊழல் என்பதற்கு முழு முதல் அத்தாட்சியாகவே இது இருக்கிறது. இந்த நிலை மாற வேண்டுமென்றால் ஆட்சி மாற்றம் அவசியம். அதை மக்கள் பார்த்துக்குவாங்க. ராமநாதன், அதாவது ஜனவரி 26ஆம் தேதி பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். இது சம்பந்தமாக இந்த 2000 கோடி ரூபா கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த டெண்டர் புள்ளிக்கு அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் இருந்து இன்னும் ஒரு 15 நாளில் இந்த ஆட்சி முடிய போகிறது. 15 நாளில் முடிய போகிற இந்த ஆட்சி அவசரமாக இந்த KNR தெலுங்கானா இந்த ஆந்திரா நிறுவனம் ஹைதராபாத் பேஸ் கம்பெனிக்கு கொடுக்குறாங்கன்னா அவர் தெளிவாக தன்னுடைய அறிக்கையில் சொல்லியிருந்தார். அதாவது அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் இருந்து 2000 கோடி ரூபாயை எடுத்து சிறப்பு அனுமதியாக இந்த ஆண்டே செலவழித்து கொள்ளலாம் அப்படின்னு அரசாங்கம் ஒரு அனுமதியை வழங்கியிருக்கிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டை சொன்னார். இன்னைய வரையும் ஜனவரி 26ஆம் தேதி குடியரசு தினத்திலிருந்து இன்னைய வரையும் எவ்வளோ நாள் ஆகிப்போச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 10 நாள் ஆகிறது அப்படின்னு சொன்னால் அரசாங்கத்திலிருந்து எந்த விதமான மறுப்போ அல்லது அதற்கு எதிர்ப்போ எதுவுமே வரவில்லை. அப்படின்னு சொன்னால் முழு பூசணிக்காயே சோத்தில் மறைக்கிறாங்க அப்படின்னு தான் இந்த அரசாங்கம் அதுதான் செய்கிறது. இல்லாட்டா அன்புமணி ராமதாஸுமே இன்னைக்கு எவ்வளவு யூடியூபர்கள் மேலே வழக்கு போடுறாங்க, எவ்வளவு யூடியூபர்கள் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லிவிட்டால் அவர்கள் மீது வழக்கு, ராத்திரி நள்ளிரவு புகுந்து அவர்களை கைது செய்கிறார்கள், ரிமாண்ட் செய்கிறார்கள் அப்படிங்கிறாங்கன்னா அன்புமணி ராமதாஸ் சொன்னதுக்கு என்ன மறுப்பு அறிக்கை கூட வரலையே. எவ்வளவு அமைச்சர்கள் மற்ற ஊடகங்கள் இதை கண்டுகொள்ளவே இல்லை அப்படிங்கிறது இன்னும் பெரிய வருத்தம். அந்த அளவிற்கு அடுத்த ஆண்டு பட்ஜெட்டில் இருந்து இங்கே செலவழிக்கிறாங்களாம். இப்படி எல்லா விஷயங்களையுமே இந்த அரசாங்கம் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையுமே ஒரு மூடி மறைப்பதற்காகவும் வெளிப்படைத்தன்மை இல்லாதவும் எவ்வளவு இந்த ஐயா சொன்னாங்களே 4 லட்சம் கோடி 5 லட்சம் கோடி அப்படின்னு சொன்னால் எந்த செலவுக்குமே அதாவது இன்னென்ன செலவுகள் செய்தோம் அப்படின்னு சொல்லி எந்த விதமான வெளிப்படைத்தன்மையோடு ஒரு அறிக்கை கூட வந்தது கிடையாது. வெளிப்படைத்தன்மை நாங்கள் இத்தனை கோவிலில் கும்பாபிஷேகம் நடத்தினோம், 4000 கோவில், 1000ஆவது கோவில் இந்த கோவில், 2000ஆவது கோவில் இந்த கோவில், 3000ஆவது கோவில் இந்த கோவில், 4000ஆவது கோவில் இந்த கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. கும்பாபிஷேகம், இந்த கும்பாபிஷேகத்திற்கும் அரசாங்கத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அரசாங்கம் 1 ரூபா பணத்தை கூட செலவழிப்பதில்லை. பக்தர்களுடைய நிதியால் அது செலவழிக்கப்படுகிறது, கும்பாபிஷேகம் நடத்தப்படுகிறது. ஆனால் பெருமை முழுவதையும்
இந்த அரசாங்கம் பெற்றுக்கொள்கிறது அப்படிங்கிறது தான். சேகர்பாபு என்னமோ தானே முன்னின்று நடத்தியதாகவும் தானே அதை செய்ததாகவும் அரசாங்கம் செய்ததாகவும் சொல்லுகிறார். அந்த அளவிற்கு மோசமான செயலை இந்த அரசாங்கம் வந்து தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இப்போ ஊழல் அப்படின்னு சொன்னால் எல்லா விதங்கள்லேயும் ஊழல் அப்படின்னு சொன்னால், அதாவது ஒரு திரைப்படத்துறை அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இப்போ அண்ணன் எச் ராஜா நடித்த கந்தர்மலைக்கு திரைப்பட தேட்டர்களே கொடுக்காத அளவுக்கு அவர்கள் இடைஞ்சல் செய்கிறாங்க. அவர்கள் இதே போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த திராவிட மாடல் குடும்பத்திற்கு எந்த கட்சியெல்லாம் எந்த திரைப்பட விநியோகஸ்தரும் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒத்துழைக்கின்றார்களோ அவர்களுடைய படத்திற்கு மட்டும்தான் தேட்டர் கிடைக்கும். அப்படி எல்லா துறையிலையும் உள்ள புகுந்து அவர்கள் திட்டமிட்டு மற்றவர்களை ஒடுக்கக்கூடிய செயலை செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனம். இந்த பராசக்தி படம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கட்சியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பராசக்தி படத்தை இன்றைக்கி வந்து வெளியிட்டாங்க. கூட்டணி கட்சியில் இருந்தாலும் கூட அவர்கள் பராசக்தி படத்துக்கு இன்றைக்கி அவர்கள் முழு முயற்சியாக, அதாவது ஒரு ஊடகத்தில் கூட கேள்வி கேட்கும்போது பராசக்தி படம் என்ன கருத்து அப்படின்னு சொன்னால் இந்திய ஆதிக்கத்தை எதிர்த்து நாங்கள் வந்து நடத்தின போராட்டம் அப்படிங்கிறார். யாரையா அப்போ ஆட்சியில் இருந்தது அப்படின்னு கேட்டால் காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அதை இன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் கூட்டணி கட்சிகளை ஒவ்வொன்றாக ஒழிப்பதற்காக அவர்கள் ஏற்படுத்துகின்ற ஒரு திட்டமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். மக்களையும் வஞ்சிக்கணும், விவசாயிகளை வஞ்சிக்கணும். விவசாயிகள் பாருங்கள், அதில் நெல் கொள்முதல் செய்வதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. இப்படி எல்லா விதத்திலையும் மக்களையும் வஞ்சிக்கணும், கூட்டணி கட்சிகளையும் வஞ்சிக்க வேண்டும் என்ற நிலையில தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கம் இருக்கிறது. திரு குமார் சார், இப்போ இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அன்புமணி ஒரு விவகாரத்தை வெளியிடுகிறார். அது பெரிய டாக்குமெண்டேஷன். ஆனால் அதில் ஒரு கருத்தை அவர் சொல்கிறார். திமுக அரசு இந்த மாதிரி ஒரு களவாணித்தனமான நடவடிக்கைகளின் மூலம் வருகிற தேர்தல்களுக்கு பெரும் தொகை பணத்தை அவர்கள் தேர்தல் செலவுக்கு பயன்படுத்தலாம் என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் கோடிட்டு காட்டுகிறார். இதுல என்ன உண்மை இருக்கு? தேர்தல் வந்து அவரு அறிக்கை நானும் படித்தேன். ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருக்காரு. ரொம்ப டீட்டெயிலாக அது அந்த அந்த திட்டமிடல் எப்படி, எதற்காக 2026-27 பட்ஜெட்டில் உள்ளதாக இப்போவே முன்னக்கூட்டியே எதுக்கு ஒதுக்குனாங்க, அந்த கம்பெனியினுடைய தரமற்ற தகுதியற்ற அந்த கம்பெனிக்கு ஏன் ஒதுக்குனாங்க, என்னென்ன இடத்துக்கு எவ்வளவு ரோட்டுக்கு என்னென்ன இடங்களில் இந்த சாலைகள் பணிக்காக இந்த டெண்டர் ஒதுக்கப்பட்டது, இதை எல்லாமே அழகாக ரொம்ப ப்ரீஃபாக கொடுத்துருக்காரு. அந்த அறிக்கை வந்து இது வந்து இந்தியா பூரா எதிரொலிக்கக்கூடிய ஒரு அறிக்கையாக அவர் கொடுத்துருக்காரு. அவருக்கு அவரை நான் மனமாற பாராட்டுகிறேன். ஒரு அரசியல் தலைவர். நான் வரும்பொழுது திரு ராமநாதன் அவர்கள் குறிப்பிட்டது போல் இன்றைக்கி திமுக கூட கூட்டணி இருக்கிறது, திருமாவளவன் விசிகே இருக்கிறது, கம்யூனிஸ்டுகள் அதாவது பொது உடைமை சித்தாந்தத்தை பேசக்கூடிய காரல் மார்க்ஸ் மட்டும் இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தால் அவர் சூசைட் பண்ணியிருப்பார். இவங்களெல்லாம் நினச்சி கண்டிப்பாக சூசைட் பண்ணியிருப்பார். நீங்கள் சொன்னதில் ஒரு கேள்வி, மிகப்பெரிய ஊழல்கள், மலைகள் பாதி காணாமல் போயிட்டு குமரி மாவட்டத்தில் உங்கள் ஊர் பக்கத்தில் தான் தட்டார் மடத்திலிருந்து சத்தம் போட்டால் குமரியில் கேட்குமா இல்லையா? அங்கே மலைகள் ஃபுல்லாகவே போயிட்டுருக்கு. அது நீங்கள் வாழ்கிற ஊரில் ரொம்ப ஆரம்பமே வள்ளியூர் பக்கத்தில் தான். திரு ராமநாதன் இருக்கக்கூடிய தென்காசியிலிருந்து தான் சரக்கு ஃபுல்லாக மதுரைக்கு போகுது. இப்போ சோளிங்கர் மதுரை இல்லை, கேரளாவுக்கு போகுது. இப்போ நீங்கள் அவ்வளோ தூரம் போகாதீங்க. நம்ம இப்போ பேசுகிற இடத்துக்கு பக்கத்தில் சோளிங்கருங்க பக்கத்தில் இருக்குது. சோளிங்கரில் அந்த மலையை இப்போ குறி வச்சு சோளிங்கர் கோயிலை காலி பண்ணுறது. சோளிங்கரில் நரசிம்மர் கோயில் இருக்குது. நரசிம்மர் கோயில் அது கீழே அவ்வளோ சுற்றி இடத்த நரசிம்மர் கோயில். இப்போ நேற்று நியூஸு கோயில்களே இருக்காது சார். இன்னொரு டேம் வந்ததுன்னா தமிழ்நாட்டில் இப்போ எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு இடம் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபா சொத்து, வடபழனி கோயிலோட இடம். அந்த இடத்த காலி பண்ணி அதாவது இந்த குளத்தை தூத்து பண்ணாங்க வேங்கீஸ்வரர் கோவில். இல்லை, இது பெரியார் தெருவில் 1.85 ஏக்கர் லேண்டை கோயில் பேரில் கோயில் அந்த நான் 40 வருஷமாக பார்த்துருக்கேன். அந்த காம்பவுண்டை சுற்றி இது வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் சொந்தமானதுன்னு போட்டு போர்டெல்லாம் இருந்தது.
இப்போ ஒரு 4 வருஷமாக 2008 ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனி போய் டைரக்டர் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு அப்ளை பண்ணதாகவும் அப்ளை பண்ண போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போனதாகவும் அந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் அங்கே மிஸ் ஆகிட்டதாகவும் அதற்கு பின்னால் வந்து அவங்க வந்து ஆனால் எங்கள் இடம் தான்னு கிளைம் பண்ணதாகவும் அவங்களுடைய தொல்லை தாங்க முடியாமல் வடபழனி கோயிலே கோர்ட்டுக்கு போகிறது. எங்கேயாவது போகிறாங்க. கோயில் சொத்து அதுக்கு போடோட இருந்துகிட்டு இருக்கு, காலி இடமா, கோயிலுக்கு போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது. கோர்ட்டில் போய் கேஸை போடுறாங்க. கேஸை போட்டு முடித்த உடனே என்ன சொல்கிறாங்க, டாக்குமெண்ட் ஆவணங்களெல்லாம் தாக்கல் பண்ணுங்க அப்படின்னாங்க. இவங்க ப்ரைமரியாக என்னென்ன இருந்தது, அந்த பழைய கெசட்டில் ஏ ரிஜிஸ்டரில் இருந்த ஆவணங்கள், பட்டா கோயில் பேரில் இருக்குது, அந்த ஆவணங்கள் எல்லாம் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஈஓவை வர சொல்லுங்கள், கலெக்டரை வர சொல்லுங்கன்னு இப்போ நிறைய வாட்டி வெயிட் பண்ணி யாரும் வரல. எக்ஸ்பார்ட்டி ஆகிறது ஒருத்தரும் போகலை, ஆன்சர் பண்ணலை. அவனுக்கும் டாக்குமெண்ட் இல்லை, யாருக்கும் எதிர்பார்ட்டிக்கும் டாக்குமெண்ட் கிடையாது. ஆனால் தீர்ப்பு அவனுக்கு ஃபேவராக ஆகுது. அப்போது என்ன செய்திருக்கணும், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தியா, அதான ப்ரொசீஜர். அந்த ப்ரொசீஜரை கோர்ட்டையும் கேட்கல, நீதிபதியும் கேட்கல, ஒருத்தரும் கேட்கல. அது ஹைகோர்ட்டுக்கு போகுது. சிவகுமாருங்கிற நீதிபதி தான் அந்த ஹைகோர்ட்டில் அந்த கேஸை டீல் பண்ணி அதுவும் ஒருதலை பட்சமாக தீர்ப்பாகிறது. அது சுப்ரீம் கோர்ட் போகிறது, சுப்ரீம் கோர்ட்லேயும் ஒருதலை பட்சமாக தீர்ப்பாகுது. கோயிலுக்கு முருகனுக்கு என்ன பண்ணுவார், முருகன் கடவுள், அவர் என்ன செய்வார், கடவுள் பேரில் இருக்கிற எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர், அறநிலைத்துறை, மத நம்பிக்கை இல்லாத துறை, மத நம்பிக்கை இல்லாதவங்க அறநிலையத்துறை நடத்துகிறாங்க. கடைசியில் வாதிக்கும் பிரதிவாதிக்கும் ஃபீஸ் கொடுத்தது ஒரே இடம், கோயில். யாருக்கு, எதிரி கோயில் தரப்புக்கும் கோயில் பணம் செலவில் பணம் கொடுக்குறது, எதிர் தரப்புக்கும் கோயில் தான் பணம் கொடுத்து ஒரே வக்கீல், ஒரே தலைமை பெரிய வக்கீல், அவர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கேஸை ஒரே முகமாக முடித்து இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. இனிமேல் வந்து இப்போ அந்த நிலையில் இருக்குது. நான் அதுக்குரிய ஆவணங்களெல்லாம் இடம் வந்து கோயிலுக்கு வந்துட்டா என்ன, அது 3 கை மாறி இப்போ கட்டடம் கட்டி எல்லாரும் விற்றுக்கிட்டு இருக்காங்க சார். அந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் 21 மாடி இருந்தது. அது என்னது எந்த கம்பெனி, அது பாசியம் இல்லை, வடபழனியில் 20 வருஷம் முன்னே பெரிய ப்ராஜெக்ட் பண்ணாங்களே, அந்த இப்போ இருக்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு எத்தால பெரிய பில்டிங், சரி, அரியன் தான் அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக நிறைய லோக்கலில் உண்ணாவிரதம். வடபழனி திருமுருகன் கோயிலுக்குரியது. ஆனால் ஆமாம், சொத்து கோயிலுக்குரியது. இதுக்காக கோயில் சமீபத்தில் மதுரை நீதிமன்றம் கூட ஒரு தீர்ப்பு, கோயில் சொத்தை என்னைக்கு யார் எடுத்தாலும் அது ஒரு காலத்தில் அது பிரச்சனையாகும், அதை எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறது. இதுக்கு நேரம் அரசாங்கம் ஒரு விஷயம், சிவன் கொத்து குலநாசம், அதெல்லாம் யாரும் பயப்படுறா, அது யாரும் பயப்படல. அதுக்கு பயம், கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் தானே சார் இந்த பயம்லாம் வரும். இது இதயத்தில் அதுவே கிடையாது, அந்த யூனிட்டே இல்லையே. சரி, ஹியூமன் பீயிங் இருந்தால் தானே சார் இதெல்லாம் வரணும். நீங்கள் இல்லாதவங்கள்ட்ட போய் அதை கேட்டிங்கன்னா எப்படி கிடைக்கும்? அதனால் இது இந்த அரசாங்கம் செய்வது, நான் ஒன்று கேட்கிறேன், திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தந்தையார் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்து அரசியலை ஆரம்பித்தார், வரட்டும் போட்டு எல்லாம் நடக்கட்டும். இப்போ உங்களுக்கு 1000 தலைமுறைக்கு சொத்து சேர்த்தாச்சு. இனியாவது இந்த பொதுமக்களுடைய சொத்துக்களை சாப்பிடாதீங்க சார், தயவு செய்து சாப்பிடாதீங்க. நீங்களும் சரி, உங்கள் குடும்பத்தாரும் சரி சாப்பிடாதீங்க. உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த இது நீங்கள் இதுக்கு தொடர்ந்தா அதை நீங்கள் தான் அனுபவிக்க போகிறீங்க, அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கணும். ஐயா, திராவிட இயக்க ஆய்வாளர், உங்களுடைய நிறைவு கருத்து. ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக பேசுகிறார் நம்முடைய குமார் ஐயா அவர்கள். ஆமாங்க, உண்மைதான். அதாவது ஒவ்வொரு தனி மனிதனுடைய பொதுமக்களுடைய உணர்வுகளை தான் ஐயா அவங்க வெளிப்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறேன். இப்போ எல்லோருமே நாம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவரை பற்றி சில விஷயங்கள் சொன்னோம். நான் ஏற்கனவே பிரதான எதிர்க்கட்சி வந்து 4 லட்சம் கோடி அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. இவர் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் துறை வாரியான ஓய்வு பெற்ற அதிகாரிகளை வச்சு ஒரு பெரிய ஆய்வு நடத்தி சுமார் 6 லட்சம் கோடி திரு அன்புமணி குற்றச்சாட்டு, 888 கோடி பணி நியமன ஊழல். இப்போ இந்த கோர்ட்டிலெல்லாம் வந்துட்டு இருந்ததில்ல, இப்போ இது தொடர்பாக தான் நிறைய விஷயம் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இதை தாண்டி மணல் கொள்ளை மூலம் 4730 கோடி, ஒப்பந்த ஊழல் கான்ட்ராக்ட் மூலம் 1020 கோடி ரூபாய், பணியிட மாற்றம் டிரான்ஸ்ஃபரில் மட்டுமே 366 கோடி ரூபாய் கைவிட்டு பெற்றிருக்கிறார்கள். நெல் கொள்முதலில் ஊழல் நடைபெற்றிருக்குது 1240 கோடி ரூபாய் அளவுக்கு. எங்கே எவ்வளவு எத்தனை குண்டால் பண்ணது, எவ்வளவு பண விநியோகங்கிறதெல்லாம் இந்த டீட்டெயில் எல்லாமே அவங்க எடுத்திருக்காங்க. இது இந்த நெல் சரக்குந்து ஒப்பந்தம், இந்த லாரிகளை ஒப்பந்தம் பண்ணுறதுலேயே 165 கோடி ரூபாய். கிறிஸ்டி நிறுவனம் பள்ளிக்கரணை சதுப்பு நில அடுக்குமாடி ஊழல் 2000 கோடி ரூபாய்க்கு அளவுக்கு இருக்கு. ஐயா,
இந்த கிறிஸ்டி நிறுவனம் 200 ரூபாய்க்கு ஒரு கம்பெனி கேட்குற கிறிஸ்டிக்கு 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டாங்க. அதுதான் சொல்கிறேன். மது வரி ஏய்ப்பு மூலம் 1,82,000 கோடி ரூபா மது வரி ஏய்ப்பு. இந்த போலி பாட்டில், மது பாட்டில், போலி பார், இந்த வகையில் கிட்டத்தட்ட இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய்ன்னு 5,000 கோடி ரூபாய்க்கு ஊழல். மின்சாரம் கொள்முதல் செய்ததிலேயே கிட்டத்தட்ட 65,000 கோடி அளவிற்கு, இப்படி சுமார் 6 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு இப்படி செய்த இந்த ஊழல். இதை தாண்டி அவங்க வாங்கின கடல் மூலமாக நமக்கு ஒவ்வொருவருக்குமே 1,94,000 கோடி ரூபாய் இந்த 10 லட்சம் கோடி கடனில் சுமத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது. அப்போ மிகப்பெரிய அளவில் இப்படி ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை செய்து சொத்து சேர்க்கிறார்கள் என்றால் எதுக்கு 7வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் அப்படின்னு பல இணையதளங்களில் பத்திரிகைகளில் பார்க்குறோம். ஒரு தொகுதிக்கு 30 கோடி 40 கோடின்னு ஒதுக்கிட்டாங்க. வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற வேண்டும் என்பது ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தியும் சில சலுகைகள் கட்சி ரீதியாகும். நம்ம இதுவரைக்கும் கேள்விப்படாத விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளுக்கு கீழே இருக்கிற சாதாரண கிளை செயலாளர் முதல் நகரம், ஒன்றியம், பேரூர், மாவட்டம், அவங்களுக்கு 50,000, 1 லட்சம், 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கு பணத்தை கொடுத்து கட்சி வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு கொண்டு போகிறாங்க. இதை தாண்டி இப்போ இருக்கிற பொது உடைமை கட்சி உட்பட கூட்டணி இருக்க கட்சிகளுக்கு கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்டும் கொடுக்கணும், அவங்களுடைய தொகுதிக்கும் இருக்கணும். அப்போ இத்தனை 1000 கோடி ரூபாய் ஊழலை செய்து மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்து இதை விடவும் கூடுதலாக ஊழல் செய்து இதை ஒரு நிறுவனமாகவே நடத்தி கொண்டு போகிறார்களோ மிகப்பெரிய அச்சம் இருக்கிறது. ஆக இந்த அச்சத்திலிருந்து மக்களை விடுவிப்பதற்கு ஆட்சி மாற்றம் அவசியம். ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய பிரதான எதிர்க்கட்சிக்கு அந்த வலிமை இருக்கிறதா என்பது மிகப்பெரிய கேள்வி. ஆக ஒரு பிரதான எதிர்க்கட்சி ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி என்டிஏ தலைமையிலான வலுவான கூட்டணியை உருவாக்கி களம் இறங்கினால் நிச்சயமாக ஆட்சி மாற்றம் உறுதி. அதை செய்வார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். சொல்லுங்க. அதாவது சதாம் ஹுசேன் நமக்கெல்லாம் தெரியும், நல்லா தெரியும் எப்படி இருந்தார். தங்கத்தில் டாய்லெட் எல்லாம் தங்கத்தில் கீழே, அவருக்கு 100 அடிக்கு கீழே பூமி கீழே தங்கத்தில் அமைக்கப்பட்டு வாழ்ந்தார். என்ன ஆனது? ராஜீவ்காந்தி நேருவோட பேரை, இந்திரா காந்தியோட மகன், இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர், டைனாமிக் லீடர்னு பேர் வாங்கின ஒரு ராஜீவ்காந்தி ஒரு செகண்டில் அவர் ஒரு 5 நிமிஷம் 10 செகண்டுக்கு முன்னே அவர் சாக போன அவருக்கு தெரியாது. விதி. எத்தனையோ பெரிய பெரிய எம்பையர், ரோம சாம்ராஜ்யம், கிரேக்க சாம்ராஜ்யம் எல்லாமே சரிந்திருக்கிறது. அஜித் பவார் இல்லாமலே போயிட்டு. அஜித் பவார் பாருங்க, சமீபத்தில் நேற்று இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. இது விதி. இது விதியை நம்புறவர்களும் நம்பலாம், இது விஞ்ஞானத்தை நம்புறவங்களும் நம்பலாம். எதுன்னு தான் அது நடக்கும். ஆனால் எது நடந்தாலும் எவ்வளோ பெரிய மனிதரையும் சுடுகாட்டுக்கு கொண்டு போகும்போது அருணகுடியை கூட இல்லை. அது கீதை தான் அழகா பகவத்கீதை சொல்லுது. எது நடந்ததோ அது நடந்தது, நன்கு தான் நடந்தது, நடக்கும். அதுல 1000 அர்த்தங்கள் ஆழமா. அது யாருக்கு? அறிவை கொண்டு சிந்திப்பவனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. சும்மா அது வார்த்தை இல்ல. அது ஒரு கருப்பொருள். அது பெரிய ஒவ்வொருத்தருக்கும் உலகம் பூரா பேசப்படக்கூடிய ஒரு ஸ்லோகன். அந்த நிலையில இதான் இருக்கு. மனித 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 பிறப்பும் வளர்ப்பும் வாழ்வும். திரு குமார் அவர்கள் நிறைய கருத்து. நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், போகும்போது அருணகுடியை கூட விட போறது இல்ல. ஆகையினால இருக்கிறது போதுங்கிற மனநிலையை ஆண்டவனே கொடுக்கணும் உங்களுக்குங்கிற. கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கு அதான் கொடுக்கணும். ஒரே இன்னைக்கு அவர் ஆன்மீக பேச்சாளராகவே மாறிட்டார். சொல்லுங்க. எடுத்துக்க டாபிக் உண்மையிலே நேஷனல் ட்ரெண்ட் பண்ண வேண்டிய விஷயம். உண்மையிலே டிஎம்கே ஆட்சி அகற்றத்துக்கு இதை விட ஒரு பெரிய விஷயம் இருக்காது. ஜெயா டிவியே இது இந்தியா ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக எடுத்து போய் சேர்க்கணுன்றது ஏன்னா இது ஒரு 3வது நாளாக படிக்கிற பாப்பா கூட இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கே அறிவு இருக்கும். அப்போது இதில் ஒரு மினிஸ்டர் இருப்பார், இதில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க, துறை அதிகாரிகள் இருப்பாங்க. இவங்களோட கூட்டு சதி இல்லாமல் இவ்வளோ விஷயம் எதுவே பண்ண முடியாது. எனக்கு தெரிஞ்சு டெண்டர், இந்த சிவில் இன்ஜினியர்லாம் சொல்லுவாங்களே, இந்த டெண்டர்லாம் எப்படி எடுப்பாங்க, என்ன செய்வாங்க, அவங்க கூட அதாவது வேலையில் தப்பு பண்ணலாம், இந்த தப்பான வேலை பண்ணியிருக்காங்க. அதான் வந்து மிகப்பெரிய விஷயங்கள். அதாவது தவறு நடக்குங்க. ஈவன் எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய டெண்டர்லாம் எப்படி நடக்கும்னா, ரேட் வந்து கம்மி பண்ணுவாங்க. இவங்க வந்து அதிகப்படுத்தி இவ்வளோ பண்ணி, அதுவும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம், ஒரு 100 கோடி இருக்கலாம், என்ன கோடி. அதாவது திலீப் அவங்க கான்ட்ராக்ட் வந்து மன உருகி போட்டிருக்கான். அதாவது இந்த மாதிரி எனக்கு நான் குவாலிட்டியாக கட்டுறேன், ரேட்டு கம்மியாக கட்டுறேன், நான் வந்து L1
நீ வந்து L4 ஏன் கொடுக்குற அப்படின்னு கேட்குறான். கரெக்டான கேள்வி கேட்டிருக்கான். இந்த கேள்விக்கெலாம் அப்போ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்க மாட்டாங்க, அவங்க எதிர்பார்க்கலையா அப்படின்னு தான் எனக்கு ஒன்றுமே புரியல. அப்போது இது ரீதியாக இருக்கிற அமைச்சரும் அதாவது ஏவா வேலுவும் ப்ளஸ் அந்த துறை ரீதியாக இருக்கிற ஆஃபீஸர்ஸ் மேலேயும் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட், உண்மையிலே அன்புமணி ராமதாஸ் எடுத்திருக்க இந்த விஷயங்கள் உண்மையிலே வரவேற்கத்தக்க விஷயம். இது வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்க எடப்பாடி பழனிசாமியும் பெரிய லெவலில் டென் பண்ணி இது வந்து நிதின் கட்கரி லெவலில் எடுத்துகிட்டு போய் ஒரு பிளாக் லிஸ்டான ஒரு கான்ட்ராக்டர் கம்பெனிக்கு நீங்கள் ஏன் அவார்ட் பண்ணீங்க? கண்டிப்பாக. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நேர்களே, இன்றைக்கி நம்ம நிறைய பேசணும். இதில் பொதிந்திருக்கிற உண்மைகளை நாம் சொல்லவில்லை. உயர்நீதிமன்றமே தடை ஏற்படுத்தியதன் மூலம் இதற்கு பின்னணியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இந்த ஜனநாயக களத்தில் நெருங்கி வருகிற வாக்காளர்களுக்கு ஒரு விளக்கமாகத்தான் இது போன்ற நிகழ்வுகளை பொறுப்பில் இருப்பவர்கள் தங்களை மறந்தும் பொறுப்பாக சொல்பவர்கள் காற்றொலியிலே எதையெல்லாம் பதியவிடுமோ அவர்கள் வேறொரு கதையை பேசி கொண்டிருப்பதால் எங்களுக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது. ஆகவே தான் நாங்கள் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் திராவிட ஆய்வாளர் துரைக்கண்ணா, கல்வியாளர் திரு குமார், பேரிடர் மேலாண்மை நிபுணர் பிரபுகாந்தியோடு வழக்கறிஞர் ராமநாதன், உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.